எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப 2 நாளா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, வாக்குப்பெட்டிகள் இருக்கிற ரூம்ல கேமரா வேலை செய்யல, திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் சிசிடிவி வந்துட்டு லேட்டா காமிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ரீல்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்காக நடக்குது, யாரு பண்றா? மக்களுக்காக சேவை செய்ய வர்றவங்க இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலை செஞ்சுதான் ஜெயிக்கணுமா? அப்படி அதுல ஜெயிச்சு வர்றாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அதுல என்ன லாபம் இருக்கு? அந்த பதவியில அவங்களுக்கு என்ன லாபம்? அதுக்காக தான் வந்துட்டு இவ்வளவு தூரம் இந்த வேலை அந்த வேலை செஞ்சு தப்பான ஒரு திருட்டு வேலைகளை செஞ்சு எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இது யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா மக்கள் வந்து இந்த தடவை கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து நான் யார்கிட்ட கேட்டாலுமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், விஜயனாக்கு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த வேலை செய்யறவங்க எப்படி ஜெயிப்பாங்க? மக்கள் எல்லாமே விஜயனாக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த கட்சியெல்லாம் ஜெயிக்கும்? அது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் தயவு செஞ்சு இன்னும் ஒரு 4 நாள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி திருட்டு வேலைகள்லாம் செஞ்சு இவ்வளோ இந்த கள்ள ஓட்டு பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணி தான் இவங்க இவ்வளவு நாளா ஜெயிச்சிருக்காங்களா அப்பனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா இப்ப நடக்கிறது எல்லாமே சோசியல் மீடியால வருது. இதுக்கு முன்னாடி வந்து சோசியல் மீடியாலாம் கிடையாது. இப்ப எல்லா பிரச்சனையும் அப்பப்ப எல்லாமே தெரிய வருது. அதனால எல்லாருமே எடுத்து பேசுறோம். இன்னைக்கு மக்கள் வந்து ஒருத்தவங்க புதுசா வரணும் அப்படிங்கிறப்ப மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இதை ஏத்துக்க முடியாத சில பேர் எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம பதவியை விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பதவியில அவங்களுக்கு அவ்வளவு லாபம். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அப்ப யாருமே வரல. மக்களுக்காக விஜயனா வந்திருக்காரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் 4 நாள் இருக்கு. ஒரு நேர்மையான ஒரு ரிசல்ட் வரணும், மக்களுக்கான ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கறதா மக்களோட ஆசை. இந்த வீடியோக்கு உங்களோட பதில் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கண்டிப்பா விஜயனா ஜெயிப்பாரு.